ஆயுத பூஜை என்று ஒன்றை நாம் கொண்டாடுவோம். அந்த ஆயுத பூஜையினுடைய அடிப்படை தன்மை என்னன்னா, நம்முடைய தொழில்களுக்கு, அதாவது நம்முடைய வாழ்க்கை வசதிகளுக்கு தேவையான பொருளை ஈட்டிக் கொள்வதற்கு இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தொழிலை அமைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில்களினுடைய நோக்கம் என்னவென்றால், மனிதர்களை வாழ வைப்பது. உணவு, உடை, உறைவிடம். இந்த 3ஐ சார்ந்துதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில்களும் இருக்கின்றன. மனிதர்களுக்கு உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றில் நன்மைகளை, தரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இறைவன் தொழில்நுட்பங்களை மனிதர்களுக்கு அருளி இருக்கின்றான். தொழில்நுட்பம் என்பது ஒரு ஞானம். அப்போ நம்ம ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த தொழில் பற்றியும், அந்த தொழிலுக்காக இறைவன் இறக்கி அருளி இருக்கக்கூடிய அந்த நுட்ப ஞானங்களை பற்றியும், அவைகளை பயன்படுத்தி தர்மத்தின் வழியில் நன்மையான நோக்கத்தில் நாம் அந்த தொழிலை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் தான் அந்த ஆயுத பூஜையினுடைய தன்மை இருக்கு. அது அன்னைக்கு தான் பண்ணணும்னு இல்லை, ஒவ்வொரு நாளுமே அது செய்யப்பட வேண்டும். இப்போ நாம பண்ணக்கூடிய இந்த பாடி கான்ஷியஸ் மெடிடேஷனும் கிட்டத்தட்ட அப்படிதான். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நுட்பம் நம்முடைய உடல். இந்த உடலின் அமைப்பு, தன்மைகள், முக்கியத்துவம் இவைகளின் மீதெல்லாம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த உடலை கொண்டு நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு, அந்த செயல்கள் தர்மத்தின் வழியில் அமைவதற்கு, நன்மையின் பாதையில் அமைவதற்கு அது அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு உணர்வு என்பது அடிப்படையாகிறது. ஒரு ஒரு சின்ன சின்ன தவறுகளை கூட நாம் செய்வதிலிருந்தும் நாம் பாதுகாக்கப்படுவோம். எப்போது என்றால், உடலை பற்றி அந்த உணர்வு இருக்கும். நாம் செய்யக்கூடிய தொழிலை பற்றிய அந்த உணர்வு இருக்கும்போது, அந்த தொழிலால் மனிதர்களுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்ற உணர்வு நமக்கு இருக்கும். இப்போ நம்ம ஒரு மெஷினரி வச்சிருக்கிறோம். அந்த மெஷினரியிலிருந்து ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது. அந்த பொருள் யாரோ ஒரு மனிதருக்கு ஏதோ ஒரு நன்மைக்கு பயன்பட வேண்டும். இந்த பொருளை நாம் தரமாக செய்ய வேண்டும். அந்த உணர்வு தான் அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு அந்த ஆயுதம் சார்ந்த, அந்த மெஷினரி சார்ந்து ஏற்படுத்து. அதே தான் நம்ம பாடிக்கும். அந்த பாடி கான்ஷியஸ் மெடிடேஷன்ல நம்ம என்ன பண்றோம், நம்முடைய வெளி அமைப்புகளை கவனம் செலுத்துகின்றோம், உள்ளுறுப்புகளை கவனம் செலுத்துகின்றோம், புறவிய சக்திகளில் கவனம் செலுத்துகின்றோம், நம்முடைய புலன்கள் மூலம் உள்ளே வரக்கூடிய பதிவுகளின் மீது கவனம் செலுத்துகின்றோம். இந்த கவனம் செலுத்தப்பட நம்முடைய உடல் மீதான உணர்வு ஏற்படும். இந்த இடத்துல என்ன நுட்பமா நடக்குதுன்னா, நம்முடைய மனம் உடலை கவனிக்கிறது. நம்முடைய மனதில் தெளிவு பிறக்கிறது. ஏனென்றால் மனதில் தெளிவு பிறந்தால் மட்டும்தான் உடல் சரியாக பராமரிக்கப்படும், பாதுகாக்கப்படும்.